நேர்கள் அனைவருக்கும் புத்தம் புது காலை வணக்கம். இன்னைக்கு நம்ம ஷோல எதை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங் ரேண்டம் ஃபேக்ட்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க ஷோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன் ஆஃப் தி டாப் மோஸ்ட்ல இருக்க சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் பார்த்தீங்கன்னா, அது வந்து ப்ரௌன் கலரில் இருக்கும் பார்க்கவே. ஆனால் ஏன் அப்படி ப்ரௌன் கலரில் இருக்குன்னு பார்த்தா வந்து நிறைய கலரிங்ஸ் ப்ரிசர்வேட்டிவ்ஸ்லாம் ஆட் பண்ணுறனால தான் அது வந்து ப்ரௌன் கலரில் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் ஆட் பண்ணாட்டி அந்த கூல்ட்ரிங்க் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் இருக்கும் அப்படின்னு சர்வே சொல்லியிருக்காங்க. ஸோ இதை தொடர்ந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் பார்த்துடலாம். இது சூரியோதயம். இன்று 31/12/2016 சனிக்கிழமை, துர்முகி வருடம் மார்கழி மாதம் 16ஆம் தேதி. இன்று சூரியோதயம் 6:12 ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. யமகண்டம் பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. குளிகன் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. திதி பிற்பகல் 3:08 வரை துவிதியை, பிறகு திருதியை. நட்சத்திரம் பிற்பகல் 3:20 வரை உத்திராடம், பிறகு திருவோணம். சுப உரைகள் காலை 7 மணி முதல் 8 மணி வரை, 10 மணி முதல் 1 மணி வரை, பகல் 2 மணி முதல் 3 மணி வரை, மாலை 5 மணி முதல் 6 மணி வரை. யோகம் சித்த யோகம். சந்திராஷ்டமம் மிதுன ராசிக்கு. அடுத்த இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனுஷங்க வந்து இறந்து போகிறதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது. அதில் இந்த இன்செக்ட்ஸால் இறந்து போகிற ரீசன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்னேக்ஸ் வந்து ரொம்பவே பாய்சனஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் சில ஸ்னேக்ஸ்க்கு வந்து வெனம் வந்து இருக்கவே இருக்காது அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியும் இல்லையா? ஸோ ஸ்னேக்ஸால் செத்து போகிறவங்கள விட இந்த பீஸால் செத்து போகிறவங்களோட எண்ணிக்கை தான் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது அப்படின்னு சர்வே சொல்கிறாங்க. ஸோ இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, லலிதாம்பிகைக்கு 1000 பேர்கள் இருக்குது. அந்த பேர்களோட காரணங்களையும் சோஸ்திரங்களையும் சொல்ல வராரு நம்மளோட இலக்கிய மேகம் ஸ்ரீனிவாசன். இது ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாமம். ஸ்ரீவித்யோபாசனாசக்தம் ஸ்ரீவித்யாபீடபூஷணம் ஸ்ரீவித்யாபினவம் வந்தே ஸ்ரீ கிருஷ்ணானந்த சர்க்குரும். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாமம் அன்னையின் அருமை திருநாமங்கள், 1000 திருநாமங்கள். அதிலே ஒவ்வொரு நாளும் விடியற்காலையிலே ஒவ்வொரு திருநாமத்தை சிந்திக்கக்கூடிய மாபெரும் பெற்றினை நாம் பெற்றிருக்கிறோம். அந்த வகையிலே தேவியினுடைய அற்புத திருநாமம் ஓம் துக்கஹந்திரே நமக என்கின்ற திருநாமம், துன்பங்களை போக்குபவளுக்கு வணக்கம் என்ற திருநாமம். மனிதன் ஒவ்வொரு நாளும் அல்லல் பட்டு கொண்டே இருக்கிறான். சென்ற தலைமுறையை விட இந்த தலைமுறைக்கு நிறைய வசதிகள் இருக்கிறது. ஆனால் சென்ற தலைமுறையிலே இருந்த நிம்மதி, சென்ற தலைமுறையிலே இருந்த சந்தோஷம், சென்ற தலைமுறையிலே இருந்த அருமை சூழல் இன்றைக்கு இருக்கிறதா என்று சொன்னால் நிச்சயமாக இல்லை என்று தான் சொல்ல முடியும். நீங்கள் பேருந்துகளிலோ அல்லது ரயில் பயணங்களிலோ அல்லது சாலை ஓரங்களில் நடந்து செல்கிற பொழுதோ பாருங்களேன், மனிதர்களிடத்திலே நிறைய பேர் கவலை தோய்ந்த முகத்தோடு தான் சென்று கொண்டே இருக்கிறார்கள். அவர்கள் முகத்திலே ஏதோ ஒரு வேதனை குறியீடு இருந்து கொண்டே இருக்கிறது. அவர்கள் முகம் சோர்ந்து காணப்படுகிறது. காலையிலே தான் செல்கிறார்கள். காலையிலே செல்கிற பொழுதே அவர்களுடைய கவலை அப்படியே அப்பிக்கொண்டு நிற்கிறது. என்ன காரணம், என்ன சூழ்நிலை? எந்த சூழ்நிலையாக இருந்தாலும், பொருளாதார சிக்கலாக இருந்தாலும், மனச்சிக்கலாக இருந்தாலும், குடும்ப சூழ்நிலையாக இருந்தாலும், மனிதர்கள் வாழ்வியலை சந்தோஷமாக மாற்றிக்கொள்ள முடியாத ஒரு வேதனையோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். துன்பங்களை எல்லாம் துக்கங்களை எல்லாம் போக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த பரதேவதியினுடைய திருப்பாதங்களை நாம் கெட்டியாக பற்றி கொள்ள வேண்டும். அவள்தான் நம்மை நிச்சயமாக இந்த துன்பக்கடலிலே இருந்து வெளியே கொண்டு வர இயலும். நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒவ்வொரு நாளும் எழுந்தவுடனே விடியற்காலையிலேயே பராசக்தியினுடைய திருப்பாதங்களிலே அந்த நாளை முழுமையாக ஒப்படைத்து விட வேண்டும். மிக அழகாக ஆண்டாள் நாச்சியார் சொல்லுவாரே, மார்கழி மாதத்திற்கே ஒரு அருமையான பாடல்.
சிற்றஞ்சிறுகாலை வந்து உன்னை சேவித்து உன் பொற்றாமரை அடியே போற்றும் பொருள் கேளாய். பெற்றம் மேய்த்து உண்ணும் குலத்தினில் பிறந்து நீ குற்றேவல் எங்களை கொள்ளாமற் போகாது. இற்றை பறைகொள்வான் அன்றுகான் கோவிந்தா, இற்றைக்கும் ஏழேழு பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றாமை ஆம்மாவோம். உமக்கே நாம் ஆட்செய்வோம், மற்றை நம் காமங்கள் மாற்றேலோர் எம்பாவாய் என்று பிரார்த்தனை செய்வாள். அந்த பிரார்த்தனையை சொல்ல வேண்டும். எனக்கு திருவம்பாவை தெரியாது, திருப்பாவை தெரியாது, தேவார திருவாசகங்கள் தெரியாது, திவ்ய பிரபந்தம் தெரியாது என்று சொன்னால் பரவாயில்லை, ஒரு தவறும் இல்லை. நாம் நம்முடைய சொந்த அம்மாவிடத்திலே பேசுவோம் அல்லவா அவ்வளவு பிரியமாக. அப்படி பராசக்தி இடத்திலே பேசி பழக வேண்டும். என்ன சொல்ல வேண்டும்? அம்மா, இந்த விடியற் காலை இருக்கிறது, அது நீ தந்த பரிசு. இந்த நாளினுடைய ஒவ்வொரு நொடிப்பொழுதிலும் ஒவ்வொரு இமைப்பொழுதிலும் நீ என் கூட பயணம் பண்ண வேண்டும். இந்த நாளை நான் உன்னிடத்திலே முழுமையாக ஒப்படைத்து விட்டேன் என்று சொல்லி காலையில் எழுந்தவுடனே எழுந்து படுக்கையிலே அமர்ந்திருக்கிற அதே சூழ்நிலையிலே கண்களை மூடி இறைவனுக்கு நன்றி பாராட்டி அந்த நாளை ஒப்புவித்து விட வேண்டும். ஒவ்வொரு மூச்சு காற்றும் உன்னுடைய கருணையினாலே தான் வழி நடத்தப்பட வேண்டும் என்று பிரார்த்தனை செய்ய வேண்டும். எந்த செயல் செய்தாலும் நாம் இறைவனுக்கு நன்றி சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். இறைவனுக்கு நன்றி சொல்லி 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 பழக வேண்டும். பிறகு இரவு படுக்கப் போகிற பொழுது படுப்பதற்கு முன்பாக கைகால்களை கழுவி திருநீர் பூசி அல்லது அவர்களுடைய சம்பிரதாய முறைப்படி நெற்றிக்கு இட்டுக்கொண்டு என்ன செய்ய வேண்டும்? மீண்டும் இறைவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும். இறைவா, இன்று முழுமையாக நீ என் கூட இருந்து எனக்கு நன்மை செய்திருக்கிறாய். இந்த நாளிலே நன்மையாக இருந்தாலும் சரி, மற்ற விஷயங்களாலும் இருந்தாலும் சரி, என்னை நீ காப்பாற்றி இருக்கிறாய் கண்ணிமை போலே. ஆகையினாலே உன்னுடைய கருணைக்கு நன்றி என்று சொல்ல வேண்டும். விடியற் காலையில் எப்படி ஒப்படைக்கிறோமோ அதுபோல இறைவனுக்கு இரவிலே பராசக்திக்கு நன்றி சொல்லிவிட்டு தான் தூங்க செல்ல வேண்டும். உலகத்திலே சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் தேங்க்ஸ் 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 என்று சொல்லி நாம் பழகுகிறோம். ஆனால் நம்மை கண்ணின் இமை போலே காப்பாற்றக்கூடிய அந்த பராசக்திக்கு நாம் நன்றி கட்டாயமாக செலுத்த வேண்டும். நீ இரவிலேயும் கனவிலேயும் எனக்கு காட்சி தர வேண்டும் என்று பிரார்த்தனை செய்ய வேண்டும். அப்படி மனிதன் துக்கத்திலே இருந்து துன்பத்திலே இருந்து வெளிவர வேண்டுமானால் இந்த அடிப்படையான விஷயத்தை செய்வதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். 3 வகையான வகையிலே துன்பம் வருகிறது என்று பெரியவர்கள் வகுத்து சொல்லியிருக்கிறார்கள். பிறராலே பிற பொருட்களாலே துன்பம் வருகிறது. இதற்கு ஆதி பௌதிகம் என்று பெயர். பிறகு இயற்கை சீற்றங்கள், வர்தா புயல் போன்ற இயற்கை சீற்றங்கள், சுனாமி போன்ற இயற்கை சீற்றங்கள். இந்த இயற்கை சீற்றங்களாலே வரக்கூடியது கடும் மழை, கடும் புயல், கடும் காற்று, பூகம்பம், இப்படி இயற்கை சீற்றங்களாலே வரக்கூடிய துன்பங்கள் ஆதி தெய்வீகம் என்று சொல்லுகிறார்கள். அப்படி 3வதான ஒரு சூழ்நிலை என்ன என்று சொன்னால், நாமே தேடி சென்று துன்பங்களை எடுத்துக்கொள்வது. நம்முடைய திமிரினாலே, நம்முடைய ஆணவத்தினாலே, நம்முடைய தவறான செயல்களினாலே துன்பங்களை வரவழைத்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை. அதற்கு ஆத்தியாத்மிகம் என்று சொல்லுகிறார்கள். அப்படி 3 சூழல்களே ஏற்படக்கூடிய துன்பம் இருக்கிறதே. இந்த 3 வகையான துன்பங்களையும் நாம் என்ன செய்ய வேண்டும்? கடக்க வேண்டும் என்று சொன்னால் அதை பராசக்தியினுடைய நாமத்தை சொல்லி அவளுடைய நாமத்தை பாராயணம் செய்வதன் மூலமாக நாம் இவற்றிலே இருந்து வெளியே வந்து விடலாம். அப்படி பாராயணம் செய்வது அவ்வளவு எளிதான விஷயமா? நீங்கள் நாமம் சொல்லுங்கள் என்று சொல்லி சொல்லி பாருங்களேன். காலையிலிருந்து இரவு வரைக்கும், நாம் எழுந்ததிலிருந்து படுக்க போகிற வரைக்கும் எவ்வளவோ நேரத்தை வீணாக்கி கொண்டே இருக்கிறோம். ஆனால் நாமம் சொல்வதற்கென்று 10 நிமிடம் நீங்கள் உட்கார்ந்து பாருங்கள். சொல்ல விடுகிறதா உங்கள் மனம் என்று நீங்களே உங்களுக்கு சுய பரிசோதனை செய்து கொள்ளுங்களேன். சாத்தியக்கூறே இல்லை. ஒரு ஆலயத்திற்கு சென்று தரிசனம் செய்ய வேண்டும் என்று சொன்னாலும் சரி, நாமத்தை சொல்ல வேண்டும் என்று முயற்சி பண்ணினாலும் சரி, தேவியை நாம் கெஞ்சி கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். யோகிகளும் ஞானிகளும் அணுக முடியாத மிகப்பெரிய பாதங்களை உடைய பராசக்தியை நீ எனக்கு அருள்பாலிக்க வேண்டும். உன்னுடைய அபிராமியந்தாதை சொல்வதற்கு எனக்கு அருள்பாலிக்க வேண்டும். உன்னுடைய லலிதா சகஸ்ரநாமத்தை சொல்வதற்கு அருள்பாலிக்க வேண்டும். உன்னுடைய லலிதா திருசதியை சொல்வதற்கு எனக்கு அருள்பாலிக்க வேண்டும். உன்னுடைய லலிதா நவரத்ன மாலையை சொல்வதற்கு எனக்கு அருள்பாலிக்க வேண்டும். உன்னுடைய லலிதா அனுபூதியை சொல்வதற்கு எனக்கு அருள்பாலிக்க வேண்டும் என்று சொல்லி பராசக்தி இடத்திலே திரும்ப திரும்ப கெஞ்சி கெஞ்சி கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அப்படி கேட்டால்தான் கொஞ்சமாவது தேவி கருணை இறங்கி நமக்கு அந்த நாமத்தை சொல்வதற்கு வழிகாட்டுவாள். எத்தனையோ பேர் துன்பங்களுக்காக ஜாதகங்களை எடுத்துக்கொண்டு அலைகிறார்களே,
அந்த ஜாதகங்களை பார்க்கிறவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? நீங்கள் இந்த இடத்திற்கு போய் இந்த பரிகாரங்களை செய்யுங்கள் என்று சொல்லுகிறார்களே, நீங்கள் பரிகாரங்கள் செய்வதற்கு முயற்சி செய்து பாருங்கள். பரிகாரங்களை செய்ய விடாமல் எத்தனை தடங்கள் உண்டோ அத்தனை தடங்கல்களும் வரும். நீங்களே ஒரு ஆலயத்திற்கு 5 நாள் செல்கிறேன், 11 நாள் செல்கிறேன், 48 நாள் செல்கிறேன் என்று முயற்சி செய்து பாருங்கள். அதை செய்ய முடியுமா என்று கேட்டால் அதுக்கு இறைவனுடைய கருணை இருந்தால்தான் செய்ய முடியும். அது அவ்வளவு எளிதான விஷயம் இல்லை. முதல் நாள் சென்று 2ஆம் நாள் சென்று 3ஆம் நாள் செல்லலாம் என்று நாம் முதல் நாளே தயார் செய்து வைத்தால் 3ஆம் நாள் காலையிலிருந்து இரவு வரை ஏதோ ஒரு நினைவில் இருந்து கொண்டே இருப்போம். நம்மால் நிச்சயமாக என்ன செய்ய முடியாது? அந்த இடத்திற்கு செல்லவே முடியாது. அந்த இடத்திற்கு அருகிலேயே இருப்போம். நம்முடைய மனம் வேறு வழிகளிலே வேறு சிந்தனையிலே இருக்கும். செல்வதற்கான சாத்தியக்கூறு வராது. ஆகையினாலே இறைவனிடத்தில் கெஞ்சினால்தான் நாமத்தையும் சொல்ல முடியும். துன்பத்தை போக்கிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அந்த துன்பத்தை போக்குவதற்கான நாமத்தை நாம் இடையராது சொல்வதற்கு பராசக்தி இடத்திலே கெஞ்சி கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். எனக்கு அந்த அருள் பிச்சை நீ போட வேண்டும் என்று கேட்க வேண்டும். அம்மா, உன் நாமம் சொல்வதற்கான ஒரு வாய்ப்பை எனக்கு தா, உன்னுடைய தரிசனத்திற்கான வாய்ப்பை எனக்கு தா, உன்னுடைய பாடல்களை பக்தி பாடல்களை துதிப்பதற்கு பாடுவதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பை தா என்று திரும்ப திரும்ப கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். ஏன் என்ன காரணம் என்று கேட்டால் நம்முடைய வினைப்பயன்கள் அவற்றை செய்ய விடாமல் வேறு சிந்தனைகளிலே செலுத்தி தடுத்து கொண்டே இருக்கிறது. அது வினைப்பயன்களாக இருந்தாலும் சரி, மாயையாக இருந்தாலும் சரி, எப்படி வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளுங்கள். அவளை கெஞ்சி அவளை பிரார்த்தித்து அவளை நாம் திரும்ப திரும்ப பாராயணம் செய்து கொண்டே இருந்தால்தான் அதை செலுத்த முடியும். ஆகையினாலே தேவி இருக்கிறாளே, இப்படி பாராயணம் செய்பவர்களுடைய துக்கங்களை எல்லாம் அழித்து பொடியாக்கி தவிடு பொடியாக்கக்கூடியவளாக இருக்கிறாள். தீயினில் தூசாகும் என்று சொல்லுகிறாளே ஆண்டல் நாச்சியார், அப்படி துன்பங்களை எல்லாம் தவிடு பொடியாக்கக்கூடிய மிகப்பெரிய கருணை மிக்கவளாக தேவி இருப்பதனாலே தேவிக்கு ஓம் துக்கஹந்திரியே நமக என்கிற திருநாமத்தை லலிதா சகஸ்ரநாமம் அற்புதமாக வழங்கி இருக்கிறது. தேவி நம்முடைய துன்பங்களையும் நம்முடைய துக்கங்களையும் இந்த விடியற்காலை பிரார்த்தனையின் மூலமாக நிச்சயமாக துடைத்தெறிந்து நல்வாழ்க்கையை நல் ஒளியை நமக்கு வழங்குவாள் என்ற நெஞ்சு நிறை நம்பிக்கையோடு இந்த விடியலை தொடங்குவோம். லலிதா சகஸ்ரநாமத்தின் அருமை திருநாமங்களை தொடர்ந்து சிந்திப்போம். நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.